அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் வழியாக, உபத்திரத்தின் ஊடாக, துன்பத்தின் வழியாக, கஷ்டத்தின் வாழ்க்கையில நாம் கடந்து போகிறோம். ஒரு நாள் மாறுதல் வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த பாடுகளுக்கு, இந்த உபத்திரங்களுக்கு மீதும் முடிவு வராதா என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். இவைகள் மீது எனக்கு என்றைக்கு மாற்று வரும், ஜெயம் வரும் என்று சொல்லி யோபுவை போல காத்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல காத்து கொண்டிருக்கிறோம். வரும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். யோவான் 16:33 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இயேசு கிறிஸ்து. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமையான வெற்றிக்கு, கிறிஸ்துவின் வெற்றிக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. எல்லா பாடுகளும் கடந்து போகும். ஒரு நாள் உபத்திரங்களும் கடந்து போகும், துன்பங்களும் கடந்து போகும், வேதனைகளும் கடந்து போகும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியின் சந்தோஷம் உண்டாகும். தேவனுடைய திட்டங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த நாளிலே பாடுகளுக்குள்ளே நீங்கள் இருக்கிற உங்களை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். ஏனென்றால் நாம் பாடுகள் வழியாய் போகும் பொழுது கர்த்தருடைய கரத்தினாலே நாம் அணைந்து கொள்ளப்படுகிறோம். தேவன் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார், நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஜெப வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறார், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார், அவரோடு கூட ஐக்கியப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நாம் எதிர்காலத்தில் என்னவாய் மாற வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை, பெரிய காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இனி வெளிப்பட போகிற மகிமையான ஆசீர்வாதத்திற்கு, மகிமையான வெற்றிக்கு, மகிமையான உயர்வுக்கு, மகிமையான கனத்திற்கு, மகிமையான நன்மைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. என ஆண்டவர் சொல்லிட்டார், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். ஆமென். அன்புடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடைய பாடுகள் சாதாரணமாய் அல்ல. லூக்கா 9:22 சொல்லப்படுகிறது, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், ஒன்று இரண்டு அல்ல, பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் அகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், பல பாடுகள் படவும், தள்ளப்படவும், கொல்லப்படவும், பாருங்க, ஆகாதவராய் போகவும். அதோடு முடிக்கலங்க. இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த தள்ளப்படுதல், ஆகாதவர்களாய் எண்ணப்படுதல், கொல்லப்படுதல், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து முன்னுதாரணமாக இருக்கிறார். காரணம் என்ன? அவைகள் மீது அவர் வெற்றி சிறந்தவராய் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பல பாடுகள் பட்டு, ஆகாதவராக தள்ளப்பட்டு, கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டார். என்னென்ன? நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு. ஆமென். மெய்யாகவே ஏசாயா 53:4-6 வரைக்கும் வாசித்து பாருங்க. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். பிரியமான பிள்ளைகளே, அவர் நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் குணமாகிறது, பூரண சுகம் உண்டாகிறது, அற்புதம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், தேவன் தாமே அவனவன் வழியிலே போய் கொண்டிருந்தோம், கர்த்தர் தாமே நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழ பண்ணி எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து பாடுகள் மீது நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து இனி பாடுகள் இருக்காது. அப்படிதான் சொல்லப்படுறதுக்கு வெளிப்படுத்தல் பிரியமானதுடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் பாருங்க, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்ணீரியாவை தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தை வீற்றிருந்தவர் சகலத்தை புதிதாக்குறேன் என்று சொல்லுகிறார். இயேசு எல்லாம் புதிதாக மாறப்போகிறது. இயேசு உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்து உங்களை வேதனைப்படுத்துகிற, உபத்திரப்படுத்துகிற, பாடுகளுக்கு உட்படுத்தின பிசாசின் கிரியைகள், பாடுகளுக்கு உட்படுத்தின பாவ கிரியைகள், உங்களை கஷ்டத்துக்கு தள்ளின மனிதனுடைய கிரியைகள், உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்து முறியடித்து உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புதிய அனுபவத்தை, புதிய வாழ்க்கையை, புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். இனி பாடுகள் நினையாத ஒரு அற்புதமான நாட்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதுவும் சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை போல உங்கள் வாழ்க்கையை எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, இந்த உலகத்திற்கு தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, சிலுவைக்கு தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, பாவத்திற்கு தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, இங்கு பழி சாட்டுகிற எல்லா பழிகளுக்கு, பாடுகளுக்கு தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, பிரியமானவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பாடுகளுக்கு, துன்பங்களுக்கு, அவமானங்களுக்கு அல்ல, உங்கள் பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் வாழ்க்கை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பிரியமானவர்களே, எல்லாவற்றின் மீதும் ஜெயம் உண்டாகும், எல்லா காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும், எல்லா போராட்டங்கள் மீது ஜெயம் உண்டாகும், உங்கள் பிரச்சனைகள் மீது ஜெயம் உண்டாகும். பலவிதமான பிசாசின் போராட்டங்கள், பலவிதமான பலவீனத்தின் போராட்டங்கள், பலவிதமான வியாதியின் போராட்டங்கள், ஏனென்றால் பல பாடுகளை பட்டு அவைகள் மீது ஜெயம் பெற்ற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வருகிற பலவிதமான பாடுகள் இருந்து அவர் ஜெயம் கொடுப்பார். எப்பொழுது நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். உங்களை ஒப்பு கொடுங்க, இயேசுவை போல ஒப்பு கொடுங்க. இரண்டாவது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 8:35-37 வரைக்கும், உமது நிமித்தம் இன்னொரு கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்பட்டால், எதிர்க்கிறது போல நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பிரியமான இவை எல்லாவற்றின் மீது நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றம் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்தில், நீங்கள் செய்கிற தொழிலில் ஜெயம் வரணுமா, பாடுகள் நீங்கணுமா, ஒன்றை செய்யுங்கள், கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள் இருந்தாலும் வந்தாலும் சரிங்க, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் அன்பை ருசி பார்த்துக்கிட்டே இருக்க. ஆமா, இந்த உலகத்தின் அன்பை நம்பாதீங்க, உறவுகள் அன்பை நம்பாதீங்க. ஆமா, பிரியமா, உங்களோடு படுத்துக்கொள்வருடைய அன்பை கூட நம்பாதீங்க. நீங்க சார்ந்து இருக்கிறவருடைய அன்பை நம்பாதீங்க. உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் நம்பாத இருங்க, பணத்தை நம்பாத இருங்க, நீங்க நேசிக்கிற ஏதோ ஒன்று நம்பாத இருங்க. இன்னைக்கு பணத்தை நேசிக்கிறோம், உலகத்தை நேசிக்கிறோம், பதவியை நேசிக்கிறோம், பலத்தை நேசிக்கிறோம், சொத்துக்களை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம். இவையெல்லாம் நம்பாதீங்க. அவர் மீது அதிகமான நேசம், அன்பு கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்து மீது மாத்திரம் அன்பு வைங்க. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவையெல்லாம் நஷ்டம் என்று, குப்பை என்று விட்டு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி அவருக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவின் அன்பிலே அவர் வாழ ஆரம்பித்து விட்டார். ஆகினால தான் அன்பை குறித்து அவர் அழகாய் எழுதுகிறார். அன்பு சகலத்தில் தாங்கும், சகலத்தில் தாங்கும், நீடிய சாந்தம் உள்ளது, பொறுமை உள்ளது, பொறாமை இல்லை, இருமாப்பு இல்லை, இப்படிலாம் சந்தோஷ அன்பை குறித்து எழுதுறாருங்க. கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த பவுல். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஜெயம் வேணுமா? கிறிஸ்துவின் அன்பை மாத்திரம் ருசி பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறிவிடும். மூன்றாவது, பாடுகளின் நேரத்தில் நீங்கள் ஜபத்தை விட்டு விடாதீர்கள். வேதம் சொல்லப்படுகிறது, யாக்கோபு 5:18 எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷம் 6 மாத கால பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்து பூமி தன் பலனை தந்தது.
யாக்கோபு 5:17-18, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 17 மழை வராதுன்னு சொல்றாரு. 3 வருஷம் மழையும் பனியும் பெய்யலுங்க. தேசம் வறட்சியும் வறுமையும் வேதனையும் கஷ்டத்தை அனுபவித்தது. நல்லா தேவனுடைய வார்த்தையை விட்டார்கள், ஜெபத்தை விட்டார்கள், ஆராதனை விட்டார்கள், தேவனை தேடுகிறதை விட்டார்கள். இவையெல்லாம் விட்டதுனால தேவனுடைய கோபம் வந்தது. விக்கிரக ஆராதனை செய்தார்கள், பலிப்பிடங்களை உடைத்து போட்டு விக்கிரகத்துக்கு பலி செலுத்த ஆரம்பித்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். தேவ கோபம் வந்தது. எலியாவை அனுப்பி தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை நிறுத்தி போட்டார், எல்லா நன்மைகளை நிறுத்தி போட்டார். அவருடைய விவசாயங்கள், கைத்தொழில்கள், அவருடைய வேலைகள், அவருடைய வளர்ச்சிகள், அவருடைய வெற்றிகள் எல்லாம் தடைப்பட்டு போனது, எல்லாம் நின்று போனது. ஏனால் கொடுத்தவர் தேவன், தேவனை நிறுத்தி போட்டார். பிறகு அவர்களை மனம் திரும்புவதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார். கர்மேல் பருவத்துல எல்லாரும் கூடி வந்து அங்க நிற்கும் பொழுது விக்கிரகத்தையும் கூப்பிட்டார்கள், தேவனை பிறகு கூப்பிட்டார் எலியா. அவர் கூப்பிடும் பொழுது தேவனுடைய அக்கினி, எலியா ஜெபித்த பொழுது பாடுள்ள மனுஷன் நம்மை போல அவர் கருத்தாய் ஜெபித்தாருங்க. பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினதுங்க. பலிப்பிடத்தை கட்டினாருங்க. அருமையான பலிப்பிடத்தை கட்டினாரு. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல பலிப்பிடம் இருக்கா? ஜெபதூபம் இருக்கா? பிரியமானவருடைய ஆராதனை இருக்கா? தேவனை ஆராய்க்கிற இடம் தாங்க பலிபீடம். தேவனை குடும்பமா ஆராதிங்க, சபையில வந்து ஆராதிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில போய் ஆராதிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பாடு வந்தாலும் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஜெபம் நீங்கள் நினைத்ததை விட பெரிய காரியங்களை கொண்டு வரும். ஜெயம். ஜெபம் நீங்க நினைத்த வித பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபம் தேவனோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்தும். ஜெபம் நம்மை கொண்டு நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கு பதிலாக அதை விட அதிகமான காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை உண்டு. ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமா ஒரு நல்ல நிலையில நல்ல ஒரு நன்மைகளை, பலனை கட்டளையிடும் நமக்கு. ஜெபம் பிரியமானவருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து நம்முடைய கண்ணீருக்கு பதிலை கொண்டு வரும். ஜெபம் ஒரு நாளும் உங்களை தோற்று போக விடாது, வெட்கப்படுத்தாது. அந்த முழங்காலின் ஜெபம் உங்களை வெற்றியின் பாதையில நடத்தும். தேவனிடத்திலிருந்து பதிலை, ஆசீர்வாத, நன்மையை, ஜெயத்தை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, ஜெபம் உங்கள் எதிர்காலத்தை சிறந்ததாக மாற்றும். சிறந்த இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்தும். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? கடைசியாக 1 பேர் 5:9 விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்திலே உறுதியா நில்லுங்கள். பிசாசு பாடுகளை கொடுப்பான், பிசாசு உபத்திரத்தை கொடுப்பான், பிசாசு கஷ்டத்தை கொடுப்பான், வியாதியை கொடுப்பான். ஏனென்றால் அவனுக்கு ஆண்டவர் வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதனால கொடுப்பான். ஆனால் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அவனால் நிற்க முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு முன்பாக அவனால் நிற்க முடியாது. உங்கள் விசுவாச வார்த்தை, விசுவாச அறிக்கை, விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். சத்தியத்தை, விசுவாச சத்தியத்தை பேசுங்க. எங்க இருக்குங்க? பைபிள் இருக்குங்க. வசனத்தை பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க. நீங்க அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஏனென்றால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சாவதுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தால் அவர்களை ஒன்று செய்யவில்லை. அப்படி பாருங்கள், ராஜாக்களை ஜெயித்தார்கள். நிறைய ஜெயத்தை குறித்து அங்கே எழுதப்பட்ட பலவீனங்களில் பலன் கொண்டார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீங்களா? உங்க விசுவாசம் இயேசுவின் மீது இருக்கிறதா? விசுவாசத்தை பேசுறீங்களா? ஜெயத்தை பேசுறீங்களா? நன்மையை பேசுறீங்களா? பேசி பாருங்க, பெரிய ஜெயம் உங்க வாழ்க்கையில வரும். உங்கள் பாடுகளின் மீது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருடைய ஜெயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து சேரும். விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு வேதத்தை படிங்க, விசுவாசத்தோடு கர்த்தருக்காய் நில்லுங்க. விசுவாசத்தில் ஊழியம் செய்யுங்க, விசுவாசத்தில் வேலை செய்யுங்க, விசுவாசத்தில் பிஸ்னஸ் செய்யுங்க, விசுவாசத்தில் திருமணத்தை துவங்குங்க, விசுவாசத்தில் குழந்தையை பெற்றெடுங்க, விசுவாசத்தில் படிங்க, விசுவாசத்தில் வீட்டை கட்டுங்க, விசுவாசத்தில் நில்லுங்க. தேவனுக்காய் விசுவாசத்தில் நில்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை தாங்க. ஆபிரகாம் விசுவாசித்து நடந்தார். ஆபிரகாம் விசுவாசத்தில், ஈசாக்கு விசுவாசத்தில் நடந்தார். யாக்கோபு விசுவாசித்து நடந்தார். மோசே விசுவாசத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை கொண்டு மரித்தவர்களை எழுப்பினார், வார்த்தையை கொண்டு. ஆம் பிரியமானவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் விசுவாசம் உண்டாகட்டும். அப்போஸ்தலருக்குள்ள இந்த விசுவாசம் பெரிய பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது, பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது தேசத்துல. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் விசுவாசம் என்ன செய்ய போகிறது?
பிரியமானவர்களே, பாடுகளின் மீது வெற்றியை தர கர்த்தர் தயாரா இருக்கிறார். நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ள தேவனுடைய அன்பில் நிலைத்திருங்கள். உங்களை ஒப்பு கொடுங்கள். ஜெபத்தில் நிலைத்திருங்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.